இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய ஞானத்திற்காக, வழிகாட்டுதலுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம சர்ச்சில் இருக்கலாம், சமுதாயத்திலையும் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஞானமும் வழிகாட்டுதலும் நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதனால் இந்த நாளை நம்ம அவங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்பித்தல் என்பது தொழில் மட்டும் கிடையாது, அது தேவ அழைப்பு. ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய நேரத்தையும் குழந்தைகளுக்காக அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. அதை தான் சொல்லணும். பைபிளில் கூட மக்கள் எல்லாருமே இயேசுவை குரு, ரபி அப்படின்னு அழைக்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு ஞானத்தை மட்டும் தர்றது கிடையாது, அவங்க நமக்கு ஒரு வழி நடத்துதலையும் தராங்க. இப்போ நம்ம ஒரு சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். லடாக்ல ஒரு உயர்ந்த ஒரு குளிரான இடத்துல ஒரு ரிமோட் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இவங்க குடும்பம் திபத்திலிருந்து லாசாவுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. இறுதியில் ஆண்டவருடைய உண்மையான வாழ்க்கையை இவங்க தெரிந்து கொண்டாங்க. சுரு பள்ளத்தாக்கில் இவங்க ஒரு பொது பள்ளியை இவங்க நிறுவியிருக்காங்க. அங்கே உள்ள பெண்கள் முதல் முறையாக கல்வி கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இவங்களுடைய லடாக் சமூகமே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, யோந்தான் சமூகமும் மாறி இருக்கு. வாங்க அவங்கள பற்றி தெரிந்து கொள்ளலாம். தேவனால படைக்கப்பட்ட அனைவரையும் மதிக்கும் போதுதான் நம் கல்வி முழுமை பெறுகிறது, அதன் பொருள் செயல்படுத்தப்படுகிறது. இதில் நான் முழுதாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ரெவரண்ட் எலியா கெர்கன் கற்றவர்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவரின் முன்னோர்கள் தலாய் லாமாவுக்கே ஆசான்கள். அதனால்தான் குடும்பத்திற்கு கெர்கன் என்ற பெயர் கிடைத்தது. இந்த வார்த்தைக்கு ஆசிரியர் என்ற பொருள். திபெத்தில் இருந்து லடாக்கிற்கு வந்த பிறகு அவர்கள் கல்வித்துறையில் பணியாற்றினர். கற்பிக்கும் பணி தங்கள் இரத்தத்தில் ஊறி இருப்பதாக அவர்கள் நம்பினர். அதன்படியே செயல்பட்டனர். நான் ஒரு வேலையா கார்கிலுக்கு போனேன். மாவட்ட ஆட்சியர் என்னை பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவர், பள்ளிகள்லாம் தொடங்கணும், அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன்னு சொன்னார். எலியா கெர்கன் சவுத் கொரியாவிற்கு சென்ற ஒரு இறையியல் கல்லூரியில் பணியாற்றினார். பிறகு இந்தியா திரும்பி வேறு ஒரு கல்லூரியிலும் பணி செய்தார். ஆண்டவரின் அழைப்பு தனக்கு வேறிடத்தில் கொடுக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்த அந்த வேலையில் இருந்து விடை பெற்ற கார்கில் பகுதிக்கு தன்னுடைய குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தார். அந்த பகுதியில் தன்னுடைய சமூக வேலையையும் தொடங்கினார். நான் கார்கிலுக்கு வரும்போது தேவனுடைய திட்டம் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப சாதாரணமான சமூக நிலையை கொண்ட ஜனங்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் நிறைய தேவைங்க இருந்தது. அதை நான் தனியாளாவே செய்ய முடியாது. அதை செய்யறதுக்கு உதவிகளையும் தேவைப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பள்ளியை துவங்கும் முயற்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு தேவையான எல்லா உதவியும் எனக்கு செஞ்சாரு. இப்படி ஆரம்பிச்சது தான் சுரு பள்ளத்தாக்கு பொது பள்ளிக்கூடம். அப்படிதான் நானும் அதை ஆரம்பிச்சு வச்சேன். பள்ளி கட்டடத்தையும் ஆசிரியர் பணியை நியமிக்கிறதையும் அவர் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. பள்ளியே தூங்குவதும் அந்த ஊர் மக்களை, பிள்ளைகளை படிக்க வைப்பதும் அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. அந்த சமூகம் ஆண் பிள்ளைகளை படிக்க வைப்பதிலேயே ஆர்வம் காட்டியது. அந்த இடத்துல பெண்களோட கல்விக்கு முக்கியத்துவமே இல்லை. ஆண் குழந்தைகளை கற்பிக்கவும் அவங்க அதிகாரிகளாகணும், பெண்களை பார்த்து கொள்றது நம்ம குடும்பத்தோட கடமை அப்படின்னு சமூகத்து மனிதர்கள்லாம் அங்கே எனக்கு சொன்னாங்க. அப்போ நானும் என் மனைவியும் தோழர்களும் பெண்கள் பள்ளிக்கு வராதவரை நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க மாட்டோம்னு முடிவு செஞ்சோம். ரொம்ப முயற்சி எடுத்து முதல் ஆண்டில் 45 மாணவர்களில் 9 பெண்களை சேர்த்துக்கிட்டு நாங்கள் அந்த பள்ளியை ஆரம்பித்தோம். அந்த பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம். படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். எங்க டீச்சர்ஸ் எப்பவுமே எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னோட வாழ்க்கையில உன்னோட லட்சியம் என்னன்றத நீ இப்பவே தீர்மானம் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் மக்களுக்கு சேவை செய்யறவளாவும், அப்புறம் நான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டேன்.
இன்று கார்கிலின் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது நமக்கு பார்ப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. ரெவரண்ட் எலியா கர்கன் பொருளாதார நிலைமையோ வேறு தடையோ பாராமல் கல்வி கற்கும் ஆர்வமுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சேர்க்கை வழங்கினார். இன்று சுரு பள்ளத்தாக்கு பள்ளியில் படித்த பல மாணவர்கள் சமூகத்தின் பல துறைகளில் ஆசிரியர்களாகவும் பங்களிக்கின்றனர். பிள்ளைகளுக்கு எதையும் அன்போடு கற்றுக் கொடுக்கணும். என் பள்ளியில் நான் இதை ஒரு கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முறை 9ஆம் வகுப்புல காது கேட்காத வாய் பேசாத பெண் ஒருத்தி சேர்ந்தா. அவளுக்கு எதுவுமே படிக்க தெரியாது. ஏன்னா அவளால் எதையுமே பேசவோ கேட்கவோ முடியாது. 4-5 வகுப்பு வரை தான் இங்கே படிச்சிருக்கா. அப்படியே 9ஆம் வகுப்பு நேராக வந்து சேர்ந்தா. எல்லாரும் என்கிட்ட நீங்கள் எல்லா விதிகளையும் மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் எனக்கு எதுவும் பொருட்டு கிடையாது, இந்த சிறுமியோட மனம் உடையக்கூடாது, அது போதும் அப்படின்னு சொல்லி நான் என் வேலையில் முழுக ஆரம்பித்தேன். இன்னைக்கு அந்த சிறுமி தன்னுடைய முயற்சியால் ரொம்ப பிரபலமான நடன கலைஞராக மாறி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையும் உழைப்பின் விதத்தையும் பார்க்கும்போது நான் பல பாடங்களை கற்றுக்கிட்டேன். 2 முக்கியமான பாடம் என்னன்னா, ஏழைகளை மதித்து அவங்கள கவனிக்கணும். 2வது, எது வந்தாலும் அவங்கள நிராகரிக்காம ஏற்றுக்கணும். இதுதான் வேதாகமத்திலையும் எழுதியிருக்கு. நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன், உங்களை விட்டுவிட மாட்டேன். ஆகையால நாங்கள் 2 பேர் இருந்தாலும் எங்களுக்கு 10 லட்சம் பேரின் வலிமை இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மை படைத்த தேவன் உலகத்தையும் எல்லா மக்களையும் படைச்சவர். அதனால எங்களுக்கு ரொம்ப தைரியமா இருந்தது. தேவனின் திட்டத்தை நாங்க சாதிக்கவும் முடிஞ்சது. நன்றி ரெவரண்ட் எலியா கர்கன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி, உங்களுடைய அர்ப்பணிப்பிற்காக நன்றி. இன்னைக்கு ஒரு சமூகமே மாறி இருக்கு. இதை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்கு. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆசிரியர்கள் அனைவருமே நம்முடைய வழிகாட்டிகளா இருக்காங்க. நமக்கு நிறைய நேரம், அதுவும் ஸ்கூல் போகிற சமயத்தில், அந்த சமயம் தான் நம்ம வளரக்கூடிய ஒரு பருவம். நம்ம மனசில் சோர்வுகள், கவலைகள் என்ன இருந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது நம்முடைய டீச்சர்ஸ் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, படிப்பு சம்மந்தமாக அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆசிரியர்களுக்கு இணை ஆசிரியர்கள் மட்டும்தான். நம்ம பாடங்களில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட அவங்க ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. யார் எந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து வீட்டில் போய் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுப்பாரு அப்படியெல்லாம் கூட ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம எல்லாமே உயர்ந்து இருக்கோம் அப்படின்னா அதில் ஆசிரியர்களுடைய பங்கும் இருக்குது. பைபிள்லையுமே இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் இருக்கார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதே தான், குருடனுக்கு எப்படி ஒரு குருடன் வழிகாட்ட முடியும்? ஒரு நல்ல பார்வை தெரிந்தவர் தானே வழிகாட்ட முடியும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் குருடர்களாக இருக்கிறோம். சரியான விசுவாசம் இல்லாமல், ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியாமல், சில காரியங்களை சரியாக புரிதல் இல்லாமல் நம்ம இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மை வழிநடத்த நமக்கு தெரியாததை தெரிந்த, நமக்கு கற்பிக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பும் வழிகாட்டுதலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக, ஒரு வழிகாட்டியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைப்போம். அவர் தான் நமக்கு நல்ல ஆசிரியர்களையும் தந்திருக்கிறார். நமக்கு ஞானத்தை தருவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு ஆசிரியர்களை தந்திருக்கிறார். நம்முடைய ஆசிரியர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கணும், ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுடைய ஆசிரியருடைய பெயர்கள், அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இதன் மூலமாக அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இது இருக்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய ஆசிரியர்களுக்கு எப்படி ஒரு கைவினை பொருள் மூலமாக பரிசளிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தர போகிறோம் இடைவேளைக்கு பிறகு. போதை பழக்கம் தனியா செய்யற ஒரு போர் மாதிரி. உங்க அமைதியை கெடுக்கிற ஒரு புயலாகவும் அது அமைஞ்சிடும். உங்களுக்கு பிரியமானவங்கள அது தூரமா விலக்கி வச்சிடும்.
உங்களுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நண்பர்களே, நீங்க தனியா இல்ல. தேவன் இப்போ உங்க கூடவே இருக்காரு. எங்க கூட பிரேயர்ல இணையுங்க. பிரேயர்ல உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கிறதுனால நம்பிக்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க பிரேயர்ல எங்களோட நீங்க இணையுங்க. இது உங்களுடைய நேரம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடி நிமிர்ந்து இருக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு வரட்டும். நாங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய வலி, உங்களுடைய எதிர்காலத்தையும் புதுசா மாத்துறதுக்காக எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துல வைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிபிஎன் பிரேயர் லைன் டீம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ் தவற விட்டுட்டீங்கன்னா கவலையே இல்ல. சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க வேண்டுதலை சொல்லலாம். நண்பர்களே, தீய பழக்கத்துல இருந்து விடுபெறத்துக்கு பிரார்த்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் எல்லாருமே நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானவர்கள். அவங்க நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க, வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நன்றி சொல்லணும், ஜெபிக்கணும். இப்போது ஒரு ஸ்பெஷல் பகுதியை தான் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஒரு பரிசை நம்ம எப்படி நம்மளே தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்ல போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ குழந்தைங்களே, நான் சுதுப்தி. உங்க செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரம் நல்லா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். நான் சில பழைய ஆல்பங்களை பாத்துட்டு இருந்தேன். அதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸோட போட்டோஸை நான் பார்த்தேன். அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அதனால நான் யோசிச்சேன், நம்மளோட டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன கிஃப்ட் வழியா நன்றி சொல்லலாமே. அது ஒரு சிறப்பு கைவினை இல்லனா கார்டு மூலம் கூட செய்யலாம். எல்லா டீச்சர்ஸும் சில நேரங்கள்ல நம்மள திட்டுவாங்க. அதுவும் பாடம் கத்து கொடுக்கறதோட ஒரு பகுதி தானே. ஒரு கிராஃப்ட் செஞ்சு இல்லனா ஒரு வாழ்த்தாட்டிய தயார் செஞ்சு நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு நம்ம நன்றியை நிச்சயம் சொல்லணும். முதல்ல இப்படி ஒரு தாளை எடுப்போம். நீங்க ஆசைப்படுற மாதிரி எந்த நிறத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு லேசான நிற தாளை எடுத்து அதுல பென்சிலால நம்ம கையை வரைஞ்சு வெட்டுவோம். தேவையான அளவு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிடணும். மொத்தமா நம்ம எடுத்துக்க கூடாது. அத பாதி பகுதி மட்டும் ஒட்டி வச்சிடணும். அப்புறம் இந்த பசையை எடுத்து பாதி பாதியா நீங்க இதுல அப்ளை பண்ணணும். அப்புறம் கலர்ஃபுல்லா இருக்க பேப்பர்ல ஸ்கொயர் ஷேப்ல வெட்டி அதை மடிச்சு வெட்டினா ஒரு ஃப்ளவர் ஷேப் வரும். அடுத்து ஒரு சின்ன பேப்பர்ல இதை எழுதுவோம். டீச்சர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ லேர்ன் அண்ட் க்ரோ. இதை இந்த கைவினை கார்டுல ஒட்டுவோம். நம்ம எழுதின இந்த அட்டைய பசிய வச்சு ஒட்டிடலாம். கிரீன் பேப்பர்ல ஒரு நீளமான பட்டைய வெட்டி தண்டாக ஒட்டுவோம். நீங்க ஆசைப்பட்ட எத்தனை ஃப்ளவர்ஸ கூட ஒட்டலாம். இப்படி நம்ம இத்தனை மடங்கா மடக்கி அதை நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி, நீங்க நம்பவே மாட்டீங்க, இதுக்கப்புறம் இது ஒரு அழகான ஒரு வடிவமா வந்துடும். பாருங்க எப்படி அழகா வந்துடுச்சுன்னு. அப்புறம் இத நடுவுல ஒட்டத்துக்காக இந்த ஸ்பார்க்கிள் வட்டத்தை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கம்ம ஒட்டி ஃப்ளவரோட பீட்ஸ் மாதிரி அழகா ஒட்டலாம். கிரீன் கலர் பேப்பர் எடுத்து தண்டு மாதிரி ஒட்டிடலாம். இத கம்ம வச்சு ஒட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடணும், நல்லா காயணும் அது. அப்புறமா கிரீன் பேப்பரை ஒரு சின்ன இலை மாதிரி வடிவத்துல வெட்டி இப்படி ஒட்டணும். கடைசியில விரல்களோட முனையில பசைய வச்சு அழுத்தினா அழகான கைவினை கார்டு தயார். இதை இப்படி கொஞ்சம் மடக்கி விட்டுடலாம். இது எல்லாமே மடக்குனதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, உங்க டீச்சர்ஸ்க்காக இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைகளே, நம்ம செய்யற சின்ன கைவினைகள் கூட உண்மையிலேயே நம்மளோட டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கை வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத
பின்னோட்டத்துல சொல்லுங்க. நன்றி சுதீப்தி, ரொம்ப அழகா செஞ்சீங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் கூட என்னுடைய சின்ன வயசுல இதே மாதிரி செஞ்சு எங்கள் டீச்சர்ஸ்க்கெலாம் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இதே மாதிரியான ஒரு அனுபவம் எனக்குமே இருக்குது. நானும் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு மாலுக்கு என்னுடைய குழந்தையோடு நான் போயிருக்கும்போது என்னுடைய முன்னாள் மாணவன் ஒரு பையனை நான் பார்த்தேன். அந்த பையன் அங்கேருந்து வந்து சொன்னான். அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். மிஸ், நீங்கள் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய பதவியில் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். என் பொண்ணு அதை கவனிச்சிட்டே இருந்து, அம்மா நீங்கள் மேக்ஸை சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த பையன் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான், நம்ம அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுலேருந்து என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா, அம்மா நீங்கள் டீச்சராக இருந்திருக்கீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா நான் மீடியாவில் இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். நான் டீச்சராக ஒர்க் பண்ணது அது அவளுக்கு தெரியாது. இப்போ அதனால் ஒரு பையன் நல்ல நிலைமையில் இருக்கான், அதை அவள் கேள்விப்பட்டதுலேருந்து அவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்போவுமே நம்ம மறக்காமல் நமக்கு நன்றி சொல்லக்கூடிய மாணவர்களை நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆசிரியர்களுக்கும். நீங்கள் அவங்கள மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக அதுதான் இருக்கும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு. உத்தரகாண்ட் ருத்ரப்பூரைச் சேர்ந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும் கோத்வார் MECI அர்பன் சங்கத்தில் இருந்தும் மற்றும் உத்தரப்பிரதேசம் அலிகரில் இருந்தும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை உங்களோட சேர்ந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய கிருபையாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்னாலும் தான் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ், ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலம் நான் புதிதாக கற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் தவறாக இருக்கும் விஷயங்களை நான் திருத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக பலரும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறார்கள். எனது மகனும் எல்லா தவறான அடிமைகளில் இருந்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டுகிறேன். உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமா நீங்க தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வரீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்களுடைய மகனுக்காக உங்களுடைய மகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆசிரியர்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆசிரியர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் சவால்களையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல பலனை தாங்கப்பா, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. அவங்க குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீங்களே அவங்கள ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கீங்கப்பா. தேவனே, நீரே எங்களை வழிகாட்டி, நீர் எங்களுடைய பல கட்டங்களில் தகப்பனே ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் எங்களை நீர் நல்ல வழி காட்டுகிறீர் ஆண்டவரே. உமக்காகவும் இந்த நேரத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெபம் எப்பவுமே வீணாகாது. நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஆசிரியர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையையே நம்முடைய குழந்தைகளுக்காக அவங்க அர்ப்பணம் செய்கிறாங்க. அதற்கு நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடிய வகையில் அது இருக்கும். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக ஆசிரியர்களுக்கான ஒரு வசனமாக இது இருக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நம்முடைய டீச்சர்ஸ் நம்மளை வழிநடத்தியது மாதிரியே இப்போதும் கூட ஒருவர் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சிறந்த ஆசிரியராக இருக்காரு. அவரை விட ஒரு உயர்ந்த ஆசிரியர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும்
ஆசீர்வாதத்தையும் தருவாராக. உங்களுடைய ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அவங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மறக்காம குடும்பத்தோட ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.